ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் சிராஜ். இன்றைக்கி மண்டே, ஸோ அதனால் உங்களுக்கு இந்த ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு நினச்சேன். ஸோ போர்ச்சுகலில் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு ஒரு அப்பா அம்மா இருக்காங்க. குழந்தை பிறக்க போகுது. ஸோ அந்த நியூஸ் தெரிஞ்சது, அதாவது சிசு வந்து உருவாகிருச்சு அப்படின்னு தெரிஞ்சோடனே அவங்க அம்மா வந்து நேராக ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போகிறாங்க. ஓடி போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள டாக்டரை பார்த்து சொல்கிறாங்க, இந்த கருவை வந்து கலைச்சிருங்க அப்படின்ட்டு. என்னடான்ட்டு எல்லோரும் ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் இல்லை வேண்டாம்மா அப்படின்ட்டு டாக்டர் வந்து கன்வின்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க, இல்லைம்மா இது வந்து நீங்கள் வழங்கம்மா அப்படின்ட்டு. அவங்க அதுக்கு ரிப்ளை சொல்கிறாங்க, இல்லை எனக்கு ஆல்ரெடி 3 குழந்தைங்க இருக்காங்க, அதுக்கே என்னால் சரியான சாப்பாடு கொடுக்க முடியல. இந்த குழந்தை பிறந்து இந்த நான் படுற கஷ்டத்தை, என் பிள்ளைங்க படுற கஷ்டத்தை இந்த குழந்தைக்கும் கொடுத்து, ஸோ அதையும் நான் கஷ்டப்படுத்த விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா நீங்கள் வழங்கம்மா அப்படின்ட்டு சுற்றி உள்ள எல்லாருமே அவங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் ஓகே, அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து இது பண்ணலாம், ஓகே இந்த குழந்தைய வந்து நம்ம வளர்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு சுச்சுவேஷன் எடுக்காங்க. ஒரு சுச்சுவேஷனில் ஒரு முடிவு எடுக்காங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து வளர்ந்ததுக்கப்புறம் ஆஃப்டர் ஒரு 25 இயர்ஸ் ஆஃப்டர் என்னென்னு பார்த்தோன்னா, அந்த குழந்தை வந்து ஒரு 2 பாட்டில் அதை தூக்கி இப்படி வைக்கிது. அந்த குழந்தை வச்ச உடனே அந்த கம்பெனிக்கு, அதாவது அந்த பிராண்டுக்கு 29,000 லாஸ். அந்த ஒரு நாளில், அந்த ஒரே ஒரு 3 செகண்ட் இன்சிடெண்ட்டில், அதாவது ஒரு மேட்ச் முடிச்சுட்டு அந்த ப்ரெஸ் இன்டர்வியூ கொடுப்போம்ல, அப்போ வந்து அவர் வந்து அந்த 2 பாட்டில் தூக்கி நவுத்திருக்காரு. அப்போ தான் அந்த கம்பெனிக்கு 29 crores லாஸ். யாருன்னு நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணியிருப்பீங்க, அவர் தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. போர்ச்சுகலில் இவர் பிறந்தது ரொம்ப ஒரு கஷ்டமான குடும்பத்தில். ஒரே ஒரு ரூம் இருக்கிற 2 அக்கா, ஒரு அண்ணன் இருக்கிற ஒரே ஒரு வீட்டில், ஒரே ஒரு ரூம், அதாவது 4க்கு 4 ரூமில் ஒரே வீட்டில் இருந்தாங்க. இவங்க வந்து ப்ரைவசி கிடையாது, ஃப்ரீடம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் பட்டுட்டு இருந்தவர். இவர் பிறக்கும்போது அந்த ஊரில் வந்து ஃபுட்பால்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ இவருக்கு வந்து ஃபுட்பால் மேலே ஒரு கிரேஸ், பட் ஃபுட்பாலை நேரில் பார்த்ததில்லை. ஓகே, இவர் பிறந்த வருஷம் வந்து 1985 February 5 அன்றைக்கி தான் இவர் பிறக்காரு. இவர் பிறந்தது தான் தப்பு, தவிர இவர் பிறக்க போகிறது தான் தப்பு. அதாவது அவங்க கருவை கலைக்கணும்னு நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஸோ இந்த குழந்தை வந்து ஒன்றுத்துக்கு ஆகாதுன்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருந்த பட்சத்தில் ஒரு 10 வயசில் பார்த்தோன்னே இவங்க அப்பா அம்மா என்ன வேலை பார்த்தாங்கன்னா, இவங்க அப்பா வந்து ஒரு கிளீனர், அதாவது கிடைச்ச வேலை, அதாவது இப்போ ஒரு ஹோட்டலில் வந்து ஒரு கிளீனராக இருக்கணுமா, இல்லைனா எங்கேயாட்ட போய் சாக்கடை அள்ளணுமா, இல்லைனா என்ன வேலை கிடைக்கும், அதாவது ஊரில் என்ன வேலை கிடைக்குதோ அந்த வேலையை ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இவங்க அம்மா வந்து ஒரு குக்கர், அதாவது ஒரு வீட்டில் போய் வீட்டு வேலை செய்கிறது, அங்கே வந்து சமையல் பண்ணுறது. ஸோ அங்கே வர ஏதாவது சமையல் தந்தாங்கன்னா, சாப்பாடு ஏதாவது மிச்சம் மீதி வந்துச்சுன்னா, ஸோ அதை வந்து பிள்ளைங்களுக்கு கொடுத்து அதை ஷேர் பண்ணி அவங்களையும் இது நம்ம மட்டும் சாப்பிட்டா பார்த்தாதுன்னு அவங்களுக்கு நிறைய கொடுத்துட்டு இவங்க சாப்பிடாமல் படுத்த இரவுகளும் உண்டு. ஸோ இதுக்கப்புறம் ஒரே ரூமில் இருந்தாங்க. கிறிஸ்டியானோ ரொனால்டோட ஒரு கிரேஸ் என்னென்னா, இவர் வந்து எங்கேயாட்டும் ஒரு உருண்டையாக ஏதாட்டும் ஒரு மூடியோ பாட்டில் மூடியோ இந்த மாதிரி ஏதாவது பார்த்தாருன்னா காலை வச்சு ஏற்றி விளையாண்டுகிட்டே போகிறார். அதாவது அவரோட ஃபுட்பாலோட கிரேஸ் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு இதிலே புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்கிறவர், இந்த ஒன்று சொல்லுவாங்க GOAT, அதாவது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ட்டு. அதுதான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அதாவது பிக்கஸ்ட் இது வந்து மோட்டிவேஷன் வீடியோவாக இருக்காது. ஓகே, இது வந்து மோட்டிவேஷன் வீடியோன்னு சொல்ல முடியாது, ஒரு இன்ஸ்பிரேஷன். அதாவது நடந்த ஒரு விஷயம் உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணாமல் ஒரு கூஸ்பம்ஸோட ஒரு இன்ஸ்பயர் பண்ணும். இது யாரா அந்த மனுஷன் அப்படின்ட்டு. ஓகே, அதனால தான் இந்த ஸ்டோரி சொல்கிறேன். ஓகே, இவர் வந்து இவங்க அப்பாவுக்கு வந்து கொஞ்ச நாள் போது, ஒரு 10 வயசு, இவருக்கு 10 வயசு ஆகுது. இவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு வேலை கிடைக்குது, பாய். என்ன மீன்ஸ், அந்த ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்குல்ல, ஃபுட்பால் கிரவுண்டில் பால் வந்து எத்தி விடும்போது இந்த கோல் போஸ்ட் தாண்டி நம்ம அந்த ஆடியன்ஸ் உட்கார இடத்துல போய் விழுந்துச்சுன்னா அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இதுதான் இவரோட ஒர்க்காக இருந்துச்சு. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் இவர் வந்து ஃபுட்பாலையே பார்க்காரு. பார்த்த உடனே காதல், அதாவது கண்டதும் காதல்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு பெண்ணு மேலேயே ஒரு பசங்க மேலே தான் காதல் வரணுமா, அவருக்கு ஒரு பால் மேலே வந்திருக்கு. ஸோ அந்த பால் அவரோட வாழ்க்கையை மாற்றுங்கிறத அவர் நம்பினார். ஸோ அதனால் மொத்த மாற்றமுமே அன்னையிலேருந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இவருக்கு மாற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி இவர் ஒன்று நடந்துச்சு. இவர் வந்து என்ன பண்ணுவார்னா, ஃப்ரீ டைமில் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து விளையாடுறதா இருக்கட்டும், அங்கே எங்கேன்னு போய் விளையாடுவார். ஸோ இவருக்கு தெரியும், இவருக்கு சின்ன வயசுலேயே தெரிஞ்சது என்னன்னா, 12 வயசு ஆகுது. 12 வயசுலேயே இவருக்கு தெரியுது, இல்லை நம்ம வீட்டில் போனோன்னா நமக்கு சாப்பாடு இருக்காது, நம்ம போனோன்னா ஷேர் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 3 பங்காக பிரிக்கிறத 4 பங்காக பிரிப்பாங்க. அப்போ வந்து நம்ம சிஸ்டர்ஸுக்கும் பிரதருக்கும் அப்பா அம்மாவும் சாப்பிடாமல் இருப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு சாப்பாடு இருக்காது. ஏன்னா வந்து இவருக்கு வந்து கடைசி பிள்ளை. ஸோ இவருக்கு வந்து பாசம், எல்லாருக்குமே ஒரு மேலே பாசம் இருக்கும், கேரிங் இருக்கும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, வீட்டுக்கு வராமல் ஒரு பிளே கிரவுண்டில் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டுட்டு ஈவினிங் டைம் மெக்டொனால்ட்ஸ் இருக்குது, அது பின்னாடி போய் ஒரு அக்கா இருப்பாங்க. அந்த அக்கா வந்து இவருக்கு வந்து ஃப்ரீயாகவே 2 பர்கர் கொடுப்பாங்க. ஸோ அந்த பர்கர்லாம் சாப்பிட்டு படுத்துருப்பாரு. அந்த பர்கர்லாம் வாங்கி வீட்டுக்கு வந்து ஷேர் பண்ணி அவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஸோ ஒன் டே வந்து என்ன நடக்குதுன்னா, எல்லாரையும் என்னை பார்த்துட்டு ஒல்லிப்பாச்சான்னு, ஏன்னா வந்து இப்படி இருப்பார், ஒல்லியாக இருப்பார். ஸோ அப்படிங்கிறதுனால இவர் எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் இதை நான் மாத்திரேன்டா அப்படின்ட்டு ஜிம்முக்கு அன்னைக்கு போக ஆரம்பிச்சவர் தான். இன்றைக்கி வேறு அதை விடலை. ஸோ ஜிம்முக்கு டெய்லி போய் இப்போ வீட்டிலே ஜிம் ஒர்க் அவுட்டில் பண்ணுற அளவுக்கு இருக்குது. அதாவது அவருக்கு தனி ஃப்ளோர், அதாவது ஜிம்முக்குன்னு தனி ஃப்ளோரை வீட்டில் வச்சுருக்காரு. ஸோ அப்படின்னா அவரோட கஷ்டங்கள்லேருந்து எந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஒரு ரூம் அதுக்குன்னு, அதாவது பெரிய ஒரு ஃப்ளோர்
ஓகே, அவரோட வீட்டில் பெரிய ஃப்ளோர் ஃபுல்லாக அவரோட ஜிம் எக்யூப்மெண்ட் இருக்குது. ஸோ இதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் எவ்வளோ பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் ஒன்று நடக்குது. ஸோ அந்த 10-12 வயசு தாண்டினதுக்கப்புறம் அவங்க ஸ்கூலுக்கு ஒரு நாள் போகிறார். ஸ்கூலில் வந்து ஃபுட்பாலை பற்றியே எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டு இருக்கானே அப்படின்ட்டு டீச்சர் பார்த்துட்டு, டேய் என்னடா ஃபுட்பாலை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன், உனக்குலாம் ஃபுட்பால்லாம் வராடா, நீ அதுக்கெலாம் செட் ஆக மாட்டேறா, ஃபுட்பால்னு உனக்கு சோறு போட போதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை கேட்டவுடனே அவர் வந்து காண்டாகி, எல்லோரும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம எல்லோரும் என்ன பண்ணியிருப்போம், ஆஸ் யூஷுவல் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம், அழுதுட்டு அம்மா அந்த டீச்சர் இப்படி சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு நம்ம வந்து வீட்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். ஸோ இல்லைனா இது பிரின்ஸ்பல்கிட்டையோ இல்லை யார்ட்டையோ போய் சொல்லியிருப்போம், இல்லை ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லி அழுதுருப்போம். ஸோ அவர் இப்படி பண்ணாமல் அவர் டோட்டலி சேஞ்சுடு. அதாவது அவருக்கு எந்த அளவுக்கு கிரேஸ்ன்னா பாருங்கள், ஒரு சேரை தூக்கி டீச்சர் மேலே வீசியிருக்காரு. உங்கள் அப்பா மகனை சாப்பிடா அப்படின்ட்டு டீச்சர் மேலே வீசியிருக்காரு. அந்த டீச்சர் போய் பிரின்ஸ்பல்கிட்ட சொல்லி பிரின்ஸ்பல் வந்து இவரை கூப்பிட்டு, இவர் வந்து பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து உட்காந்து உங்கள் பையன் வந்து எடுத்துகிட்டு போயிருங்க, ஸ்கூல்லேருந்து எடுத்துகிட்டு போயிருங்க, அவனுக்கு வந்து படிப்பு வராது அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து அவங்க அப்பாவும் அம்மாவும் ஒரு கொஸ்டின் கேட்காங்க, உனக்கு உனக்கு வந்து உன் கேம் வேணுமா இல்லை உனக்கு உன் ஸ்டடீஸ் வேணுமா அப்படின்னு கேட்காங்க. இல்லை நான் கேம் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அன்றைக்கி கேம் எடுத்தவர் தான். ஸோ அதுக்காண்டி அவர் ஃபீல் பண்ணல, என்றைக்குமே அவர் ஃபீல் பண்ணல. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து வராரு நிறைய ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவரோட ஊரில் வந்து லோக்கல் டீம்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க கூட வந்து ப்ளே பண்ணுறது, ஸோ அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி நிறைய ப்ளே பண்ணிகிட்டே வராரு. மாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க நல்லாவே. ஏன்னா அவங்க அம்மா தான் இந்த கேம் அப்படின்னு, அதாவது ஃபுட்பால் நான் போகிறேன் அப்படின்னோடனே அவர் அப்போ தான் ஃபுல்லாமே தெரியுது நம்ம வீட்டில் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அவர் வந்து அன்றைக்கி ஃபீல் பண்ணிட்டு நிறைய ஃபுட்பால் மேட்ச்லாம் விளையாண்டார்ல. ஸோ அப்படி விளையாண்டுட்டு இருக்கும்போது அங்கே உள்ள சிட்டிஸ்க்கு இடையில உள்ள அந்த ஜோனல் அந்த கேமுக்குலாம் போய் விளையாண்டுட்டே இருக்கும்போது ஸோ இவருக்கு வந்து அடுத்தடுத்த படிப்படியாக மேலே ஏறிக்கிட்டே வர்றாரு. அதாவது கேம் வந்து அங்கே பார்க்குற எல்லாருமே, அதாவது அங்கே கெஸ்ட்டாக வர்ற எல்லாருமே, அங்கே ஒரு பிளேயராக இருக்கிற எல்லாருமே பார்க்காங்க, யாரா அந்த மனுஷன் இப்படி விளையாடுறான், என்னடா இந்த பையன் இப்படி இருந்துக்கிட்டு இப்படி விளையாடுறான்ட்டு. ஏன்னா அப்போவே அவர் ஜிம்மு போயிட்டு இருந்தார். ஸோ 1 இயர், அதாவது இந்த வருஷம் வர, அதாவது இப்போ வர ஜிம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அவரோட மசில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக வச்சுருப்பார். எல்லா பொண்ணுங்களும் அவரை பார்த்தோன்னா அட்ராக்ஷன் ஆவாங்க. பட் இவருக்கு வந்து அட்ராக்ஷன் ஃபுல்லாமே ஃபுட்பால் மேலே. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இவர் வந்து வராரு வந்துட்டு அதுக்கப்புறம் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவருக்கு வந்து ட்ரைனிங் வந்து வெளியூர் போக வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்போ வந்து இவங்க அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம பையன் இதில் ஜெயிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கான். ஸோ அம்மா அப்பா சொல்கிறாங்க, டேய் நாங்கள் படுற கஷ்டம் இருக்குல்ல அது உனக்கு தெரியும், ஸோ அதனால் உன் கேம் தான் மொத்தம் நம்ம லைஃப்பை மாற்ற போகுது அப்படின்ட்டு நீ நம்பு அப்படின்ட்டு, ஒன்னியே நீ நம்பு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அந்த நம்பிக்கை வச்சு தான் இவர் வந்து வெளியே போகிறாரு. மொத்த காசையும் போட்டு இவர் வெளியே அனுப்புகிறாங்க. ஏன்னா ஒரு பையன் வந்து, அதாவது இந்த நிலைமையில் இருக்கிற ஒரு பையன் வந்து வெளியே போடுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து இதுவரை ஃபேமிலி பிரிஞ்சு இல்லாத ஒரு பையன் திடீர்னு வெளியே போகிறாரு. வெளியே போய் பல மக்களை மீட் பண்ணுறாரு. அப்போ வந்து அங்கே ஒரு வெளியே ட்ரைனிங் சென்டரில் போய் விளையாண்டுட்டு இருக்கும்போது வெளியூரில், ஸோ அந்த ட்ரைனிங் சென்டர் சொல்கிறாங்க இந்த பையன் வந்து அழுதுகிட்டே இருக்கான், ஸோ இவனுக்கு வந்து சோகமாகவே இருக்கான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இவனை வந்து வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. வீட்டுக்கு அனுப்பினோடனே, டேய் நாங்கள் அவங்க அப்பா சொல்கிறது, நான் எப்போவுமே உங்கள் கூட தான்டா இருப்போம், நான் உங்கள் அம்மா எல்லாருமே உங்கள் அக்கா எல்லாருமே உன் கூடவே தான் இருக்கோம், நீ வந்து எதையும் ஃபீல் பண்ணாத, உன் கேமை நீ நம்பு, எப்போவுமே நீ ஜெயிச்சேன்னா அது நம்ம எல்லாரோட வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிறது நீ நம்பு அப்படின்ட்டு அவங்க அப்பாவும் ஒரு வார்த்தையை சொல்கிறார். ஸோ அதை பிடிச்சிட்டு அவர் வந்து மறுபடியும் போயிட்டு நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அவருக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. திடீர்னு ஹாஸ்பிட்டலில் போய் என்னடா செக் பண்ணால் ஹார்ட்டில் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எல்லா பசங்களுக்கும் இருக்கிறதோட, எல்லா ஹியூமன்ஸுக்கு இருக்கிறதோட ஹார்ட் பீட் நார்மல் டைமில் அதிகமாக இருக்குது. இதே ஃபுட்பால் டைம்ங்கிறப்போ ரன்னிங் டைம், ஸோ ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால் ஹார்ட் பீட் இன்னும் பம்ப் அதிகமாகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொல்கிற பட்சத்தில் ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவங்க ஃபேமிலி போகும்போது சர்ஜரி பண்ணணுங்க. சரி சர்ஜரியாக பண்ணிடலாம், என் பையனுக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு. என் பையன் அதான் தப்பிச்சு வருவான். ஏன்னா அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவன் இது சாகணும் அப்படின்னு நினச்சி வந்தவனை பிறக்க வச்சிருந்த உலகம் அப்படின்னு சொல்லி அவரை கொண்டு போய் சர்ஜரி பண்ணுறாங்க. சர்ஜரி பண்ணி அவனுக்கு எல்லாம் சரியாக போகுது. சரியாயிட்டு மறுபடியும் நல்லா ப்ளே பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஒரு நல்ல பெரிய ஹிட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதாவது அவங்க வீட்டில் ஒத்த கார் கூட கிடையாது. ஓகே, ஒத்த கார் கிடையாது, எதுலேயுமே இல்லை. அவங்க எல்லாமே இது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. போர்ச்சுகலே பயந்து பாருங்க, இவன் தாண்டா அடுத்த ஃபுட்பால், அதாவது ஃபுட்பால் மீன்ஸ் கிரேட்டஸ்ட் ஃபுட்பால் பிளேயர் அப்படின்னா ஒன்லி ஆன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அப்படின்ட்டு போர்ச்சுகலே வியந்துச்சு. இவன் இல்லைன்னா ஃபுட்பாலே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க டீம் என்ன உலகமே அதை தான் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ டிவியில் எல்லாம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லோரும் பார்ப்பாங்க என் பையன் இவங்க சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஷாக்கிங் நியூஸ் கிறிஸ்டியானோ ரொனால்டோக்கு நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க அப்பாவுக்கு வந்து அவங்க அப்பா ஆல்ரெடி வந்து ட்ரிங்கர்னு சொல்லியிருந்தேன், அதாவது ஆல்கஹாலிஸ்ட்னு சொல்லியிருந்தால. ஸோ அவர் வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா இறந்துட்டார். ஸோ இவர் வந்து அதிகமாக ஆல்கஹால் சாப்பிட்டதுனால ஒன் டைம் அவர் இறந்துட்டு போயிறாரு. இந்த ஃபீலிங்ஸ்லேருந்து அவர் வெளியே வர்றதுக்குள்ளே அவங்க அம்மாவுக்கு வந்து பிரெஸ்ட்டில் கேன்சர் அப்படின்னு தெரிய வருது. இப்படி தெரிஞ்ச உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஐயோ நம்ம ஃபேமிலியோட இப்படி டவுன் ஆகி போகும்போது இவர்
இவரோட இது ப்ளேயும் கொஞ்சம் இதாகும்ல. ஸோ அப்படி மாறாமல் இவர் வந்து அவங்க வீட்டில் சொன்ன மாதிரி நம்ம மாறினா நம்ம நல்லா ப்ளே பண்ணால் நம்மளோட அப்பா அம்மாவோட வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படின்னு நம்பி ப்ளே பண்ணார். போய் ப்ளே பண்ணி அடித்து தூக்கிட்டு நிமித்தி விட்டுட்டு இங்கே வராரு. வந்து அந்த அவங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஓகே அம்மாவுக்கு எல்லாம் சரி பண்ணிட்டாங்க. சரி பண்ணிட்டு மெடிக்கல் இஷ்யூலாம் முடிச்சுட்டு இவர் இப்போ என்ன பண்ணார்னா, அதாவது ரீசெண்டாக என்ன பண்ணார்னா, அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, இவர் வந்து அந்த பிரெஸ்ட் கேன்சர்னு சொன்னார்ல, அப்போ வந்து அவங்க அம்மாவை சேர்க்கும்போது வந்து அதுக்கு வந்து டெவலப்மெண்ட் இல்லை, அதுக்கான எக்யூப்மெண்ட் இல்லை, அவருக்கு தேவையான எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு வார்டே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இவர் வந்து பல $1 மில்லியன் கொடுத்து அந்த ஒரு டிபார்ட்மெண்ட், அந்த ஒரு வார்டு வைங்க அப்படின்ட்டு அதுக்கு தேவையான பில்டிங்காக இருக்கட்டும், அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே இவரே கொடுத்து ஸோ அது எல்லாத்தையுமே கட்டி அமைச்சார். ஓகே, அதாவது இந்த உலகத்தில் சொல்லுவாங்க, எவன்டா இவன்ட்டு நான் தாண்டா அப்படின்ட்டு எவனாட்டு வந்தால் இது என்னடா ஆணவ பேச்சா இருக்குது, இவன் என்னடா இது செல்ஃபிஷாக பேசுகிறான் அப்படின்ட்டு சொல்லும்போது இவர் என்ன பண்ணுவார்னா, முதல்ல நீங்கள் நம்புங்க, யூ பிலீவ் யுவர் செல்ஃப். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ பிலீவ் யுவர் செல்ஃப் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்லலாம். அதாவது நாம் யாருன்னு நாம் முதல்ல நம்பணுங்க, அப்புறம் தான் இந்த உலகத்துக்கு வந்து நம்ம யாருன்னு காட்ட முடியும், இந்த உலகம் யாருன்னு எல்லாருக்குமே காட்டும் அப்படின்ட்டு சொன்னார். ஸோ அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே மாற்றுறாரு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நம்ம திறமையை வச்சு நம்ம என்ன அளவுக்கு முன்னேற முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. ஸோ இவரோட ஃபேக்டை சொல்லவா என்ன பண்ணுவார்னா, நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம், நிறைய ஹீரோயின்ஸாக இருக்கட்டும், நிறைய ஹாட் பிக்சர்ஸாக இருக்கட்டும், ஐக்கானிக்காக இருப்பாங்கல்ல, பெரிய பெரிய கிரிக்கெட்டர்ஸாக இருக்கட்டும், பெரிய பெரிய ஃபுட்பாலர்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் உடம்புல அங்கே இங்கேன்னு அட்ராக்டிவாக, அதாவது எல்லாரையும் கவர்ற மாதிரி டேட்டூஸ் குத்திருப்பாங்க. பட் இவர் வந்து டேட்டூஸ் குத்தவே மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காரு. ஏன் அப்படின்னா, இல்லை டேட்டூஸ் குத்துனா வந்து நான் வந்து பிளட் டொனேட் பண்ண முடியாது, ஏன்னா வந்து டேட்டூ குத்துனா பிளட் டொனேட் பண்ணக்கூடாது, பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒன்று புரிஞ்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, இல்லை நான் இனிமேல் டேட்டூ குத்த மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு டேட்டூ குத்துறத இது பண்ணிட்டாரு, டேட்டூவே குத்த மாட்டேன்ட்டார். இதுக்கப்புறம் இவர் அவரோட அப்பா வந்து நிறைய ஆல்கஹாலிஸ்டாக இருந்தார், அதனால சரக்கு அடிச்சுட்டு இருக்கிறவராக இருந்ததுனால இவர் என்ன பண்ணார்னா, இல்லை நான் இது சரக்குலாம் அடிக்க மாட்டேன், எனக்கு சரக்கே வேணாம் அப்படின்ட்டு. ஏன்னா கஷ்டத்தை பார்த்துட்டு வந்த பையன் எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷனை பாருங்களேன். ஸோ அவன் சொல்கிறான் நான் இந்த சரக்கே தொட மாட்டேன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, எல்லாம் பண்ணிக்கிட்டே வர்றாரு. இப்போ ஒரு லாஸ்ட்டாக என்ன நடந்தப்போ எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம்னா, 29 crores ஒரு கம்பெனியை திவால் பண்ணுமா, அதாவது ஒரு எத்தனையோ வருஷமாக நங்கூரத்தை ஊனி போட்டு ஒரு கம்பெனி நின்றுட்டு இருக்கு, அந்த கம்பெனியை 2 பாட்டில் நோட்டி அசைக்க முடியுமா அப்படின்ட்டு கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து கற்றுக்கலாம். அதாவது ஒரு பையன் எந்த பையன் சாக போனானோ, அதாவது சாகிறதுக்கு அவன் போல அவன் குடும்பமே அவன் அழிக்கணும்னு நினச்சதா, இந்த கருவை கலைச்சலாம் நினச்சா, அந்த கருவை வந்து இப்போ வந்து எத்தனை பேரை வாழ வச்சுக்கிட்டு இருக்குங்கிறது. இவர் வந்து சைலண்ட்டாக நிறைய நல்லது பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன்னா அங்கே இங்கே டொனேட் பண்ணுறதா இருக்கட்டும், இவரோட அம்மா அந்த பிறந்த ஹாஸ்பிட்டலுக்கு அம்மாவோட பிளட் கேன்சருக்கு யூஸ் பண்ண அந்த ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே டொனேட் பண்ணுறதா இருக்கட்டும், இவர் பிளட் டொனேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ நிறைய ட்ரஸ்ட்டுக்கு அமௌண்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த மனுஷன் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவார், நீங்கள் என்றைக்குமே உங்கள் ட்ரீமை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா வந்து உங்கள் ட்ரீம் வந்து உங்களுக்கு பிடிச்சது, மற்றவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா உங்களோட பேஷன் என்னென்னு அதில் நீங்கள் காட்டுங்க, உங்களோட லவ் உங்களோட கிரேஸ் எதில் இருக்கோ அதில் காட்டுங்க. ஏன்னா அது உங்களை நாளைக்கு எப்படியும் காப்பாற்றும். எங்கள் அம்மா சொன்ன ஒரு வார்த்தை அப்படின்ட்டு தான் அவர் சொன்னார், உங்கள் ஃபேமிலி எதை நம்பிக்கிட்டு இருக்கு, உங்களை தான் நம்பிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தான் உங்கள் நம்பிக்கையை காப்பாற்றணும். நீங்கள் எதை நம்புறீங்க, உங்கள் ஃபேமிலி உங்களை நம்புது, நீங்கள் எதை நம்புறீங்க, உங்கள் கேமாக இருக்கட்டும், உங்களோட ஒர்க்காக இருக்கட்டும், உங்களோட பேஷனாக இருக்கட்டும், உங்களோட லவ்வாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை நம்புங்க, அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு அவர் சொன்னார். ஸோ தான் அந்த வீடியோ நான் உங்களுக்காக சொல்கிறேன். என்னென்னா மோட்டிவேஷனாக இருக்குது, இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். எவன்டா இந்த மனுஷன் இதுவரை கிறிஸ்டியானோ ரொனால்டோ அடித்த கிக்கை, அதாவது கிக்கை வந்து எவனாலையும் அடிக்க முடியல, அந்த ஹைட்டுக்கை வந்து கிக்கை யாராலும் அடிக்க முடியல அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயம். ஸோ இந்த விஷயத்தில் நம்ம என்ன கற்றுக்கிறோன்னா, நம்ம வாழ்க்கையில் நாம் என்றைக்கு நம்ம நல்லா நம்புகிறோமோ அன்றைக்கி தான் நம்ம வாழ்க்கை டோட்டலி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டு இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, அதாவது உங்களுக்கு கிறிஸ்டியானோ வாழ்க்கையில் எந்த பகுதி பிடிச்சிருந்துச்சிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் இதை யாருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள், அதாவது யாருக்குன்னா பர்டிகுலராக உங்களுக்கு அந்த பேஷனை துரத்தி ஒரு பையன் போகிறான்னா அவனுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்கள் ஃபேமிலியில் யாராட்டும் அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களோட டாடா பை, லவ் யூ கைஸ், ஹேவ் a good day, cheers.